வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம முள்ளங்கி இட்லியும் முள்ளங்கி சட்னியும் அரைக்கலாம் வாங்க. முள்ளங்கியை நல்லா தேங்காய் மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம். முள்ளங்கியில் இருந்த நீர்லாம் சுண்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம இட்லி மாவில் துருவி வச்சிருக்க முள்ளங்கியை போட்டு, சில பேர் சொல்லுவாங்க முள்ளங்கி சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு. அப்படி கிடையாது. முள்ளங்கி நாள்பட்ட கெட்டியான சளியை கூட கரைச்சி வெளியே கொண்டு வரும்னு அதனால் நம்ம முள்ளங்கியை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். முள்ளங்கி சட்னி ரெடி. முள்ளங்கி இட்லி சாப்பிடலாம் வாங்க.